தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பஞ்சக தோஷத்தில் இறந்தவர்களுக்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இப்போது ஒரு சிலர் அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு தடை இருக்குது, இறைவன் திருவடியை சென்று அடையாமல் அவங்க உயிர் இங்கேயே தங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்கின்ற 5 நட்சத்திரங்களில் ஒருத்தர் இறந்திருப்பானால் அவருக்கு அடைப்பு அப்படின்னு சோதிட அடிப்படையில் சொல்லுவாங்க. அது ஒரு நம்பிக்கைங்க. அதாவது இறைவன் திருவடியை சென்று அடைவதற்கு அவர்களுக்கு தடை ஏற்படும். அதாவது அங்கு பிதிர் உலகத்தில் அடைப்பு ஏற்பட்டிருப்பது போல அவர்கள் உள்ளே நுழையாமல் இருப்பது போன்ற ஒரு நம்பிக்கையை சோதிட அடிப்படையில் சொல்கின்றார்கள். இது உண்மையா உண்மை இல்லையா என்பதை நம்ம ஆராய போனோம்னா கருட புராணம் போன்ற புராணங்கள், இந்த வைதிக அடிப்படையில் சொல்லப்படுகின்ற புராணத்தில் இது போன்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருமார்கள் என்ன செய்கின்றாங்க, அதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்தவர் இருக்கிறார்ல, அவருடைய உடம்புக்கு பக்கத்தில் 5 பொம்மைகள் மாவாலையோ அல்லது தர்ப்பையாலையோ செய்து வைத்து இந்த உடலை எரிக்கின்ற போது, தகனம் செய்கின்ற போது இதையும் சேர்த்து எரித்து விட்டால் இந்த 5 நட்சத்திரங்களினாலே ஏற்பட்ட அந்த குற்றம், தோஷம் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. அது ஒன்று. இன்னும் சிலர் 13வது நாட்களில் அதற்கன்னு சில பரிகார வழிபாடுகள் எல்லாம் செய்தால் இந்த குற்றம் நீங்கிவிடும், தடை நீங்கிவிடும், அவர்கள் போய்விடுவார்கள் என்று நம்புகின்றார்கள். இதற்காக இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக எல்லாருக்குமே இந்த பஞ்சக தோஷம் அல்லது தனிஷ்டா தோஷம் அல்லது தனிஷ்டா பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய இந்த தோஷம் ஏற்படுவதாக யாரை பார்த்தாலும் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு சோதிடக்கலை தெரியல. அப்போ நம்ம போய் ஒருத்தர் பார்க்கும்போது இந்த இறந்த நேரம் நல்ல நேரங்களா அப்படின்னு, இறந்த நேரத்தை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ இறந்த நேரம் நல்ல நேரமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க. ஒரு சிலர் இல்லை, பெரும்பாலானவங்க எல்லாரும் இறந்தவருக்கு பஞ்சக தோஷம் இருக்குது, அதனால உயிர் இங்கேயே தான் இருக்குது, உயிர் வீட்டிலேயே இருக்குது, அதுக்கு பரிகாரம் செய்யணும், பரிகாரம் செய்யலைன்னா அது இன்னொரு உயிரை எடுத்துரும், அமைதி ஆகாது அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாரும் துண்டை காண துணியை காணணும் பயந்து போய் வீட்டில் இறந்து போய் இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய துன்பம். அதுக்கு மேலே வீட்டிலே தான் இருக்கிறாரு, அவர் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கூட ஒரு ஐயம் எப்பொழுதும் ஏற்படுவது உண்டு. இறந்தவங்க வீட்டிலே இருக்கிறாங்கன்னு சொன்னால் சில வேளையில் பார்த்தீங்கன்னா சிலர் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, ஒரு விபத்தில் இறந்துருப்பாங்க, இல்லை எப்படியோ ஒரு அவங்களுக்கு ஒவ்வாத நிலையில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க உயிர் இங்கேயே இருக்குதுன்னா அவங்க சொல்லலாம்ல, இவங்க தான் என்னை கொண்டாங்க, இதனால தான் எனக்கு இந்த பேர் தான் வண்டியில் மோதிட்டு போயிட்டாரு, இந்த வண்டியை போய் பாருங்க, அவர் தான் என்னை அடித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாமே. இப்போ பல வழக்குகள் பார்த்தீங்கன்னா இப்போ வழக்காடு மன்றத்தில் இந்த வழக்குகள்லாம் இருக்குது. போதிய சான்றுகள் இல்லாதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு அவங்க யார் கொலை செய்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகளாக என்னமோ தடயங்கள், சான்றுகள் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அப்போ இறந்தவங்களுடைய உயிர் அங்கே தான் இருக்குதுன்னா அவங்க சொல்லிட்டு போவாங்களே உறவினர்கிட்ட, இவர் தான் என்னை கத்தியால் குத்துனாரு, இல்லை இவர் தான் வண்டியில் மோதினார், இதனால தான் நான் செத்து போனேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிலர் அடிபட்டு சாலை ஓரத்தில் கிடந்திருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க தகவல் கொடுத்தா சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் நடக்குது இல்லைங்களா. இப்போ இறந்தவர்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சி சொல்லலாம்ல, இவங்க தான் என்ன இப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. என்ன சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது என்று சொன்னால், இது வெறும் நம்பிக்கை தான். அப்படி இந்த பஞ்ச நட்சத்திரங்களில் அல்லது இந்த பஞ்ச தோஷ காலங்களில் இறந்தவர்கள் இப்படி அவருடைய உயிர் இங்கு தங்கி இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை தானே ஒழிய அது அறிவியல் பூர்வமாகவோ அல்லது வேறு சான்றுகளாடோ நிறுவப்படாத ஒன்று. ஆனால் ஆளுங்க இப்படி காலங்காலமாக சோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லைங்களா. அது சோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல், மிகச்சிறந்த ஒரு அறிவியல் என்பதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது போன்ற செய்திகள் இந்த புராண அடிப்படையில், கருட புராணம் போன்ற புராண அடிப்படையில் சொல்லப்படுகின்ற போது
அது சொல்லப்படுகின்ற நோக்கம் எதற்காக இருக்கின்றது நமக்கு தெரியல. ஆனால் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு பெரும் துன்பத்தை தருவதாக இருக்கின்றது, பண செலவை தருவதாக இருக்கின்றது. இன்னைக்கு இந்த பஞ்சக தோஷத்தை கழிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500 ரிங்கிட்லேருந்து 2000 வரைக்கும் வாங்குறாங்க. என்னன்னா பரிகாரம் என்ற பெயரில். அப்போது எல்லோருக்கும் ஒன்று அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஒன்று. ரெண்டாவது பண செலவை ஏற்படுத்துகிறாங்க. சைவ சமயத்தை பொறுத்த அளவில் பரிகாரம்னா ஒரே ஒரு பரிகாரம் தாங்க. என்ன பரிகாரம் அப்படின்னா இறைவனை வேண்டுவது தான் பரிகாரம். சரி, இந்த சோதிட நம்பிக்கைப்படியும் அடுத்து கருட புராணத்தில் சொல்லியிருக்கிறபடியும் இது உண்மை என்றே வைத்து கொள்ளுமே. இந்த 5 நட்சத்திர காலகட்டங்களிலே இறந்து போனவர்களுடைய உயிர் இங்கேயே தங்கி இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளுவோமே. அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் சைவத்தில் என்னன்னா இறைவனை வேண்டுவது தான். ஏன்னா நம்மளை வான்னு அழைச்சது யாருன்னா இறைவன் தானே அழைச்சிருக்கிறாரு, இறைவன் தானே நம்ம உயிரை எடுத்திருக்கிறாரு. இப்போ வான்னு கூப்பிட்ட இறைவன் வராத, கொஞ்ச நாள் இங்கேயே இரு, நான் கதவை அடைச்சிட்டோம் அப்படின்னு எப்படி சொல்லுவார்? நம்ம சிந்தித்து பார்க்கலாம் இல்லைங்களா? இப்போ கதவு அடைப்பு, இப்போ பிதிர் உலகத்துக்கு கதவு அடைப்புன்னு இறைவன் எப்படி சொல்லுவார்? அப்போ கதவு அடைப்பு இல்லாத காலகட்டத்தில் தானே இறைவன் நம்மளை கூப்பிட்டுருக்கணும். அது எப்படி இறைவன் நீ வான்னு கூப்பிட்டு போகும்போது இல்லை நாங்கள் பிதிர் உலகத்து கதவை அடைத்து விட்டோம், அதனால் நீ இங்கே தங்கு, ஏதாவது பரிகாரம் செய்தால் நான் மறுபடியும் கதவை திறக்கிறேன் நம்ம சொல்ல வைக்க முடியுமா? பரிகாரம் செய்தால் இறைவன் அந்த பரிகாரத்தை பார்த்து கதவை திறந்துடுவார் அப்படின்னு சொன்னால் நாம் நேராக இறைவனை வழிபடலாமே. இறைவா, இந்த 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 நட்சத்திரத்தில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால அடைப்புன்னு சொல்கிறாங்க, நான் உன்னை வேண்டுகிறேன், என் கையில் காசு இல்லைப்பா, நான் உன்னை கும்பிட்றேன், சிவாய் நமன் சொல்கிறேன், பெருமானே பித்தா புரைசூடி பெருமானே அருளாலா எங்கள் அப்பாவுக்கு அருள் செய்ப்பா அப்படின்னு சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த பிதிர் உலகத்தை கதவை திறந்துருன்னா பெருமான் இல்லை, குறிப்பிட்டவர்கள் செய்தால்தான் நான் கதவை திறப்பேன்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? சிலருக்கு அதில் மாற்று கருத்து இருக்குதுன்னா பரவாயில்ல, இல்லை நாங்கள் அப்படி தான் செஞ்சுக்க போகிறோம், எங்களுக்கு பரிகாரத்து மேலே தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. சைவத்தை பொறுத்த அளவில் சைவத்தில் பரிகாரம் என்பது கிடையாது. உங்களுக்கு மனுநீதி சோழனுடைய வாழ்க்கையில் அந்த வரலாற்றை நீங்கள் பெரிய புராணத்தில் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், அரசலங்குமரன் என்ன செய்கின்றான், கன்றுக்குட்டி மேலே தேரை ஏற்றி விடுகின்றான், கன்றுக்குட்டி இறந்து போகிறது, தாய்ப்பசு ஆராய்ச்சி மணி அடிக்கிறது, நீதி கேட்கின்றது. அதற்கு மன்னன் நடந்ததை அறிகின்றான் மனுநீதி சோழன். அறிந்த பிறகு அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ கூட இருந்த இந்த வேத விற்பனர்கள்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு பரிகாரம் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பரிகாரம்னு சொல்கிறாங்க. மாட்டு தொழுவத்தில் போய் 6 மாதம் தங்கி இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாடுகளுக்கு உணவு கொடுக்கணும், இது போன்ற பரிகாரம்லாம் சொல்கிறாங்க. அதற்கு சைவத்தில் பரிகாரம் என்பது இறைவனை வழிபடுவது தான் என்று சேக்கிழார் அங்கே நிறுவுறார். அப்போ என்ன பண்ணுறான் அவன், பரிகாரம்னா ஒன்றே ஒன்று தான். என்னது? அந்த தாய் பசு பட்ட துன்பத்தை நான் பட வேண்டும், அதனால என் மகனை கொண்டு வாங்க, தேர்காலில் இட்டு என் மகனை நாம் கொன்று விடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யாருமே அதற்கு தயாராகலை. காவலாளர்கள் முடியாதுன்றாங்க, அது உயிரை மாற்றி கொள்கிறாங்க, அமைச்சர் உயிர் மாற்றி கொள்கிறாரு, யாருமே மன்னனுடைய மகனை கொல்வதற்கு தயாராகலை. இறுதியில் அவனே தேரில் உட்கார்ந்து தன் மகனை கிடத்தி ஏறுகின்றான். தன்னழிவன் குடைவேந்தன் செயல் கண்டு தெரியாது, மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார், அன்னலவன் கண்ணெதிரே அணிவீதி மழை விடைமேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். அந்த வீதி விடங்கத்திலே இருக்கின்றானே அந்த பெருமான், அந்த திருவாரூரில் இருக்கின்ற அந்த பெருமான் இந்த மன்னனுடைய செயலை கண்டு அவனுடைய அந்த நீதி வழுவா நெறியினை கண்டு இறைவன் முன் தோன்றி அந்த பையனையும் அந்த கன்றுக்குட்டியும் இறந்தவர்களையெல்லாம் உயிர்ப்பித்தான்ற செய்தியை நீங்கள் பெரிய புராணத்தில் போய் பாருங்கள். அப்போ பெரிய புராணம் என்ன சொல்லுது? பரிகாரம் என்பது இறைவனை வழிபடுவது தான், அல்லது அதை எதிர்கொள்வது தான். அப்போது நம்ம பரிகாரம் செய்கிறதுனால ஒருவரோட உயிரை அனுப்பிடலாங்கிறதும், அங்கு மேலே பிதிர் உலக கதவை திறக்கலாம் என்பதும் எல்லாம் வெறும் நம்பிக்கை தான். அதனால தெளிவு பெறுங்கள், பணத்தை செலவு பண்ணாதீங்க, மற்ற நம்பிக்கைகளை நம்பாதீங்க.